Hello friends, welcome back to our channel. So நான் first போட்ட வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். And நான் ஏதாச்சும் வீடியோ பண்ணனும் நீங்க நினைச்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா circular explosion box எப்படி பண்றதுன்னு அதோட டுட்டோரியல் தான் பார்க்க போறோம். உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். And வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணலனா subscribe பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So இந்த பாக்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா சர்க்கிள் ஷேப் ரேடியஸ் 6 cm வச்சு சர்க்கிள் ஷேப் கட் பண்ணனும். So next 14 into 9 cm ஒரு சார்ட் பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 cm அதில் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டு அந்த லைனை ஜாயின் பண்ணிடுங்க. அதோடைய சென்டர் பாயிண்ட் இப்போ நமக்கு தேவை 9 cm சென்டர் பாயிண்ட் 3.5 and 5.5 மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் பண்ணியிருக்க மாதிரியே அந்த பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி 14 into 9 cm நம்ம முன்னாடி பண்ண மாதிரி 10 to 12 பீசஸ் சார்ட் பேப்பரில் ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு கலரில் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை ஒரே மாதிரி கலரில் வேணும்னா ஒரே மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா சார்ட் பீசஸையும் நான் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 6 cm ரேடியஸ் சர்க்கிள் எடுத்துக்கணும். அதில் இப்போ நம்ம பண்ண 14 into 9 cm வந்து இந்த சர்க்கிளில் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். 2 கலர் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 2 கலர் மாற்றி மாற்றி நீங்கள் பேஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. பேக் சைடில் இப்போ இதை கவர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இன்னொரு 6 cm ரேடியஸில் சர்க்கிள் கட் பண்ணி வச்சுருக்கோம்.
ஸோ அங்கே இதை பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இன்னொன்று சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். இதுக்கான ரேடியஸ் வந்து 6.2. ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் மாதிரி வரதுக்காக 6 சென்டிமீட்டர் ரேடியஸில் வச்சு பண்ணணும். இப்போ இது பண்ணுறது அதோடைய கேப்காக. ஸோ 0.2 எக்ஸ்ட்ரா வச்சு 6.2 ரேடியஸில் கட் பண்ணணும். அண்ட் இப்போ இன்னொரு சார்ட் பீஸ் 40 into 12 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. அதில் 4.5 ரெண்டு சைடும் மார்க் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு கேப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ பண்ணுறது மிக்கி மவுஸ் தீம் வச்சு பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் இந்த பிளாக் சார்ட்டில் நான் இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன்.
ஸோ கேப் இப்போ பர்ஃபெக்டாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், என்னுடைய ஓன் ஐடியா தான். கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம க்ரியேட்டிவிட்டி லெவல் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு நம்ம பண்ணுற கிராஃப்டோடைய அவுட்புட் சூப்பராக வருங்க. ஸோ சர்க்குலர் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.